Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேல்வெளி கிராம பகுதியில் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்களை பறவைகள் நாசம் செய்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 10,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் சம்பா நெல் பயிர் சாகுபடி செய்துள்ள நிலையில் சிட்டுக்குருவி, மயில் உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் நெல் கதிர்களை கொத்தி தின்று வருவதால் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தீயணைப்பு நிலைய அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளான மின்விசிறி, கழிப்பறை, குடிநீர் வசதிகள் இல்லாத நிலை உள்ளது. 24 மணி நேரமும் பொதுமக்கள் பணிகளுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தீயணைப்பு வீரர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர மனமில்லாமல் திறனற்ற திமுக அரசு இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த தீயணைப்பு அந்த பணியில் வேலை செய்யக்கூடிய அந்த காவலர்களுக்கு எந்தவித அத்தியாவசிய தேவையும், கழிப்பறை வசதி கிடையாது, அவங்க தளவாடங்கள் எதுவும் சரியாக கிடையாது. ஒரு அவசரம்னா ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனை தவிர்க்க முடியாத, அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் தான் பொதுமக்கள் தீயணைப்புத்துறையை அவங்க கூப்பிடுவாங்க. அந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. புதுச்சேரியில் ஏலச்சீட்டு மோசடி செய்து கைதான தொழிலதிபரிடமிருந்து பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வைரமணி என்பவர் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி பண மோசடி செய்த வழக்கில் பிடிபட்டார். இந்நிலையில் அவரது கார் மற்றும் அவரது உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இனங்கூரில் பொதுப்பாதையை தனிநபர் வேலி போட்டு அடைத்ததை எதிர்த்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. இனங்கூர் புதுப்பட்டி மண்பாதையை அதே ஊரைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற தனிநபர் ஆக்கிரமித்து வேலி அமைத்து முட்செடிகளை கொண்டு அடைத்தார். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அந்த சாலையின் குறுக்கே அரசு பேருந்தை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததால் ஆக்கிரமிப்பாளர்கள் பெருகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனிநபர் அந்த பாதையை அடைச்சிட்டாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அடைச்சிட்டாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது நாங்கள் எடுத்து விட்டோங்க. எடுத்து விட்டு இப்போ திருப்பி அவர் கேஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறம் திருப்பி மீண்டும் அவங்க திருப்பி அடைச்சிட்டாரு. நாங்கள் சப் கலெக்டர் மனு கொடுத்துருக்காங்க. குளித்தலையில் சப் கலெக்டரில் மனு கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாங்க, தாசிரை விட்டு ஆய்வு செய்யறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆய்வு செய்யறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த தனிநபர் என்ற ஒரு விஜயகுமார் என்பவர் தனியை பாதையை மூடிட்டார். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் திமுக அரசின் உயர்கல்வித்துறையின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ரூட்டு தள பிரச்சினை காரணமாக மாணவர்கள் அடிக்கடி மோதிக்கொள்ளும் நிலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக இரு தரப்பையும் சேர்ந்த 4 மாணவர்கள் வசமாக சிக்கிய நிலையில் விடியாத அரசின் உயர்கல்வித்துறை மாணவர்களை நல்வழிப்படுத்த போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.